நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பெரிய மலைகளிலும் செல்ல பாதைகள் உண்டு. அதே போலத்தான் வேதத்திலும் பரலோகத்தில் செல்லும்படியாய் ஒரு பாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த மலைப்பகுதிகளில் ஒவ்வொன்றிலும் செல்ல ஒவ்வொரு பாதைகள் இருக்கிறது போல பிதாவினிடத்திலே பரலோகத்திலே நாம் செல்ல வேண்டுமென்றால் நமக்கு பாதையாயிருக்கிற, நமக்கு வழியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நமக்கு அவர் மாத்திரமே தான் பாதைகளை வழிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய பாதையிலே, அவர் நமக்கு சொல்லி தந்த மார்க்கத்திலே, அவர் நமக்கு உபதேசித்து தந்த, அவர் நமக்கு கற்பித்து தந்த, நமக்கு கற்று தந்த வழிகளிலே நடக்கும்போது பரலோகத்திலே செல்ல முடியும். அவரை சார்ந்து அவருடைய பாதைகளிலே பின்பற்ற கர்த்தர் இன்று உங்களை அழைக்கிறார். இந்த உலகத்திலே அவருடைய பாதை அல்லாத பல பொல்லாத வழிகள் இருக்கிறது. ஒரு மலையிலே ஏறி செல்ல வேண்டும் என்றால் அந்த மலையின் பாதையிலே நாம் செல்ல வேண்டும். வேறு வழியாக சென்றால் பாதையிலே ஏற முடியாது. ஒரு மலைப்பகுதியிலே ஏறும்போது உங்களுக்கு தெரியும், பெரிய பாறைகள் இருக்கும், பெரிய கற்கள் இருக்கும், காடுகள் நிறைந்திருக்கும், முட்களினால் சூடப்பட்டிருக்கும். இப்படியாக பலவிதமான பிரதிகூலமான பாதை வழியாக நாம் கடந்து செல்லும்போது அந்த மலையின் உச்சியிலே நம்மால் சென்றடைய முடியும். அதே போல்தான் பரலோகத்திலே செல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வழிகளிலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டு, நம்முடைய பாதையிலே பலவிதமான போராட்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. இவையெல்லாம் சகித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய பாதையிலே செல்லும்போது நம்மால் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும். அங்கு சென்று விட்டால் கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, துன்பங்களும் இல்லை, துயரங்களும் இல்லை. அதனால் இயேசுவின் பாதையை பின்பற்றும்படியா இன்றைய தினத்திலே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நல்ல பாதையாகிய கர்த்தாவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னவரே, இன்றைய தினத்தில் கர்த்தாவே உமது பாதையை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வசனத்தை